உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரு நரேந்திர மோடி அவர்களின் ஜாதகத்தை பற்றி அலசி ஆராய போகிறோம். மறுபடியும் அவர் வருவாரா பிரதமரா, எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட ஜாதகத்தை முதல்ல ஜாதகம் என்ன சொல்கிறதுங்கிறத பார்ப்போம். அடுத்து தசாபுக்தி. இப்போ இவர் செப்டம்பர் 17, 1950 பிறந்திருக்கார். 1950 காலையில் 11 மணி. 11 மணிங்கிறது கிட்டத்தட்ட உச்சம். சூரியன் நடுப்பகல் உச்சத்துக்கு வந்துட்டுருக்கார். 11 மணிக்கு பிறந்திருக்கார். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாலே அரசாங்கம் இல்லைன்னா அரசியலில் ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு முதப்படி. இது ஒரு காரணம். ஒவ்வொரு காரணமாக நம்ம அலசி ஆராயிரோம். ஒரு காரணம், ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரியன் அப்படின்னாலே அரசாங்கம் தான். இவரோட லக்னம்னு பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க. விருச்சிக லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி, சந்திர பகவான். இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறது தோஷம். ஆனால் இந்த சந்திர பகவான் இருக்கிறது நீச்சபங்கராஜ யோகம். 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான். சிம்ம ராசியில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான் பித்ருக்காரகன், அதே சமயம் சந்தோஷக்காரகன். 2 பேரும் சேர்ந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அதனால தான் இவர் உழைப்பிலேயே இருக்கார். இவ்வளோ வயசு ஆனாலும் நாட்டுக்காக உழைக்கணும், இவ்வளோ வேகமாக இருக்கணும்ன்ட்டு வேகத்தோடு இருக்கார் பாருங்கள். வேகம் ப்ளஸ் விவேகம், அதுதான் பெரிய விஷயம். அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் சனியும் தான் இவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. அதே சமயம் தொழில் எப்படி வேணாலும் எல்லாரும் பண்ணலாங்க. லாபம் வேணுங்க. லாபம் அப்படின்னா ஒரு உயர்வு, ஒரு பெரிய இடத்துல வரணும். அதுக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான், புத பகவான், கேது. அதுக்கு தான் ஆன்மீகத்தில் இருக்கார். கன்னியா ராசியில் புத பகவான் அப்படிங்கும்போது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். கன்னியில் புத பகவான் கூடவே சூரியன் இருக்கார். அதனாலே புத ஆதித்ய யோகம் இருக்கவருக்கு நல்ல படிப்பு, நல்ல ஞானம், பெரிய ஞானம். உலகளவில் ஒரு ஞானம்ங்கிறது பெரிய விஷயம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா மகாபெரியவா மட்டும்தான். காஞ்சிபுரத்தில் மகாமுனி சொல்லக்கூடிய இந்த மகாபெரியவா தான் சகலகலா வித்தகர்னு சொல்கிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடும் இவரை பாராட்டுறதுன்னா இதான் காரணம். அடுத்து ருச்சக யோகம் இருக்குது, சந்திரமங்கல யோகம் இருக்குது, மாளவிகா யோகம். 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்குது அப்படின்னாலே திக்பலம், மாளவிகா யோகம், பஞ்சமகா புருஷ யோகம். 1, 4, 7, 10 இருந்தாலே விசேஷம். இந்த கேந்திரஸ்தானம்ங்கிற இதில் 1, 4, 7, 10 கிரகங்கள் இருந்தாலே ரொம்ப விசேஷம். கேந்திரஸ்தானமாகிய 1ஆம் இடம் லக்னத்தில் செவ்வாய் இருக்கார், 4ஆம் இடத்துல குரு இருக்கார், 7ஆம் இடத்துல யாருமே இல்லை. அதுக்கு தான் அவருக்கு கலத்திரம் அமையல. நல்லா கவனிங்க. 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, கலத்திரம் அமையல அவருக்கு. 5ஆம் இடத்துல ராகு, புத்திரதோஷம். குழந்தை எப்படி கிடைக்கும்? கல்யாணம் ஆகலைண்ணே. ஸோ குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுனாலே கல்யாணம் ஆகலை, அவர் கல்யாணம் பண்ணிக்கல. 7ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லைங்கிறதுனால வாழ்க்கை துணை அவருக்கு அமையலை. அவருக்கு தேசம்தான் வாழ்க்கை. 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான். 1, 4, 7, 10 ஆகிய கேந்திரஸ்தானங்களில் கிரகங்கள் இருக்குது இவருக்கு. என்னென்ன 7ஆம் இடத்துல மட்டும்தான் இல்லை. அதனால தான் வாழ்க்கை அமையலை. மற்றபடி எல்லா கேந்திரமும் அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜீவனம் வலுத்து. சுகம்னா என்ன சார்? ஒருத்த வீடு வாசல் இதெல்லாம் இருந்தால் தான் சுகம் அப்படிங்கிறது அடுத்தது. வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் இருக்கிறது அடுத்தது மனைவி, மக்கள், அது ஒரு சுகம். அதே சமயம் சில பேர் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சென்ஸ் நிறையா இருக்கும். ட்ரெஸ்ஸில் அவ்வளோ இது காமிப்பாங்க, அதுவும் ஒரு சுகம்தான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க, அதுவும் ஒரு பெரிய சுகம்தான். அந்த வகையில் சுகஸ்தானத்தில் குரு இருக்கார். பதவி, ஒரு பெரிய பதவி தேடி வந்தாலே பெரிய விஷயங்க. ஒன்றுமே இல்லைங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஒரு பெரிய உத்தியோகத்தில் ஒரு கலெக்டர், ஒரு கவர்னர் அந்த மாதிரி இருந்தால் தான் மதிப்பு. ஆனால் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் ஒரு அமைச்சர் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இருக்கிற மரியாதையே வேறு. அமைச்சர் அப்படின்னாலே
அவர் என்ன படிச்சிருக்காரு ஏது படிச்சிருக்காருன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அதே கலெக்டர் அப்படின்னா அவருக்கு என்னப்பா நிறைய படிச்சிருக்காரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிம்பாங்க. அந்த வகையில் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு அவருக்கு சுகத்தை கொடுக்கறது. என்ன சுகம் அப்படின்னா ஒரு பதவி. ஏன்னா அவருக்கு வாழ்க்கை அமையலை, அந்த வாழ்க்கையை தேச வாழ்க்கையை எடுத்துட்டு அப்படி போகிறார். சாதாரணமாக இவர் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கார். உங்களுக்கே தெரியும், குஜராத்தில் சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் இருந்துட்டு சாதாரணமாக வந்திருக்காரு. அப்போல்லாம் அவர் பெரிய மினிஸ்டராகவோ ஏதோ ஆகலை. கேஷுபாய் பட்டேலுக்கு உடம்பு முடியல, அவர் இது ஆகும்போது தான் இவர் உள்ளே வரார், சிஎம்மாக வரார். சடக்குன்னு பிடிச்சிட்டு சிஎம் போஸ்ட்டில் வந்துட்டு அந்த குஜராத்துக்கு உண்டான ஒரு நிறைய நல்லதை பண்ணி மக்களோட மனசில் இடம் பிடிச்சு தொடர்ந்து அவர் முதலமைச்சராக இருந்திருக்கார். அதுக்கப்புறம்தான் பாரத பிரதமராக அவருக்கு உயர்வு கிடைச்சிருக்கு. பாரத பிரதமராக எடுத்த உடனே அவர் வரல. இப்போ கோச்சாரப்படி அவருக்கு எப்படி கிரகங்கள், ஏன்னா ஜாதகம் கண்டிப்பாக முக்கியம். அவருக்கு ஃபேவராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் அவர் வந்திருக்கார். இப்போ கோச்சாரப்படி அவருக்கு எப்படி கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கார். 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அவருக்கு ஏன்னா இவருக்கு லக்னமும் அதே தான், ராசியும் அதே தான். விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. சுகம், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் பரபரப்பாக இருப்பார், சுறுசுறுப்பாக இருப்பார். உடல் ஆரோக்கியத்தெல்லாம் பார்த்துக்க மாட்டார். அவர் மாட்டுக்கு அவர் வேலையை உண்டு, தான் வேலை உண்டுன்னு போயிட்டே இருப்பார். மற்றவங்களை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார், போயிட்டே இருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு பகவான் மீன ராசியில் 5ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருக்குது, கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஒரு பெரிய கட்சியை கட்டி காக்கணும், ஒரு தேசத்தை கட்டி காக்கணும், ஒரு பாரத பிரதமராக மறுபடியும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். ஏன்னா ஜெயிக்கிற வரைக்கும் அந்த ஒரு படபடப்பு பதபதப்பு இருக்கும். யாராக இருந்தாலுமே எவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம இருந்தால் கூட, நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தால் கூட ஒரு பயம் நம்மக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் குழப்பம் இருக்கும். கேது பார்த்திங்கன்னா இவருக்கு என்றைக்குமே ஆன்மீகம்தான் கை கொடுக்கும். இவருக்கு ஆன்மீகம்தான் கை கொடுக்கும். அந்த வகையில் இந்த கேது பகவான் 11ஆம் இடமாக லாபஸ்தானத்தில் இருக்கார். கண்டிப்பாக ஆன்மீக விஷயங்களில் அவருக்கு ஈடுபாடு இருக்கிறதுனால லாபத்தை தான் கொடுப்பார். இப்போது குரு வேறு ரொம்ப ஃபேவராக வரப்போகிறார். 1/5/2024 அவருக்கு களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7ஆம் இடம் அப்படின்னாலே முதல்ல சந்தோஷம். எல்லாருக்கும் தெரியும் களத்திரம்னு. களத்திரம் இருக்கிறவாளுக்கு, திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கிறவாளுக்கு, இவர் திருமணத்தெலாம் எதிர்பார்க்கல, குழந்தை பாக்கியத்தெலாம் எதிர்பார்க்கல, இவருக்கு தேசம் ஒன்றே அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஸோ நிறைய வாய்ப்பு இருக்குது. 1/5/2024 குருவும் ஃபேவர் ஆகிறார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 2028 வரைக்கும் அவருக்கு செவ்வாய் தசை நடந்துட்டுருக்கு. ராசிநாதனோட தசை, லக்னாதிபதியோட தசை. சும்மா விட்டுருவாரா? செவ்வாய் பூமிக்காரகன், மங்களக்காரகன். கண்டிப்பாக அரிய நிலை அமர்த்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மீண்டும் பாரத பிரதமராக 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தா, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது ஜாதகத்தில் சொல்கிறது. அந்த ஜாதகத்தை உண்மையாக்குறது மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் முடிவு பண்ணினா மகேசன் முடிவு பண்ண மாதிரி. ஆனால் ஜாதக ரீதியாக பார்த்தால் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இந்த வாய்ப்பு உறுதியாக எப்பொழுது தெரிய வரும் என்றால், தேர்தல் முடிந்து அந்த தேர்தல் முடிவு வரும்போது நான் கணித்த கணிப்பு சரியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே புரிய வரும். நீங்கள் கணித்தது சரியாக இருக்கு ஐயா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனப்பூர்வமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.